வணக்கம். உங்ககிட்ட இப்போ நான் பேச போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான படத்தை பற்றி. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு படம் பார்க்கும் பொழுதும் சில படங்கள் நமக்கு பிடிக்கும், சில படங்கள் நமக்கு மனசை பாதிக்கும். அப்படி மனசை பாதிக்கிற படம் ரொம்ப நல்லபடியாக மக்களால் வரவேற்பு கொடுத்து மக்கள் எல்லாரும் பார்த்து போகும்பொழுது அந்த இயக்குனர் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. அப்படி நிறைய படங்களுக்கு நீங்கள் வரவேற்பும் கொடுத்துருக்கீங்க, அங்கீகரிச்சிருக்கீங்க, இன்க்ளூடிங் என்னோடய ஆட்டோகிராஃப் வரைக்கும். ஆனால் சில படங்கள் கவனிக்க முடியாமல், சரியான விளம்பரங்கள் இல்லாமல் அந்த படம் குறிப்பிட்ட வெற்றியோ அந்த குறிப்பிட்ட சந்தோஷத்தையோ அந்த இயக்குனருக்கு கொடுக்காம போகும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை விட வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்குற ஒரு விஷயமாயிரும். நான் அப்படி சமீபத்தில் பார்த்த சில படங்களில் முக்கியமான படம் இப்போ நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். சலங்கை பிறந்ததம்மா சங்ககிரி சீமையிலே, உடுக்கையும் பேசுதம்மா ஊஞ்சானூர் வீதியிலே. சினிமா மாதிரி இல்லாத ஒரு நல்ல சினிமா இது. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஒரு சாதாரண மனுஷனுடைய கோபங்களை ரொம்ப அழகா அவர் படம் பிடிச்சு காட்டியிருக்காரு. என்ன அது 800 தான் இருக்குது மாப்பிள்ள, உனக்கு 700 ரூபா மாமா. என்னன்னா இது, போன வாரம் ஒரு நாள் கூட லீவு போடல, தரியும் நிக்காத ஓடுது. 800 ரூபா கொடுக்குற, 1000 1100 ரூபாய்க்கு மேல வரும்னா. அட வந்தா வரத கொடுத்துட்டு போறேன்பா, இந்த வாரம் அவ்வளவுதான்ப்பா. என்ன சாதாரணமா சொல்லிட்டு போற, விடி விடி கண்ணு முடிச்சு ஓட்டின காசுனா. அப்போ மீதியாஸ் நான் திரும்ப சொல்ல நீ பின்ன என்ன. அட இருமாமா, ஆளுக்கு எத்தனை மீட்டர் அளந்தீங்க? அதெல்லாம் கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யோ, உனக்கு வேணா அவசியம் இல்லாம இருக்கலாம், நாங்க சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்ட காசு எங்களுக்கு அவசியம் தான். சொல்லு. நேர்மையாகவும் இவ்வளோ ஓப்பனாகவும் ஒரு படைப்பு படைச்சு இருக்கிறது நான் சினிமாவில் பார்க்கல இது முன்னாடி. இந்த படம் ஓடலைன்னா இந்த ஜனங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. எனவே எங்கள் நல்ல படம் எடுக்கலைங்களான்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நீ யார் அண்டி இருந்தாலும் அவங்க உயிருக்கு ஆபத்து தான். மனசுல பாசம் இருந்தும் காட்டுறதுக்கு ஆள் என்ன, எல்லா நிலைமையும் இப்படிதாங்க சார். படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நிஜமாவே ஒரு 2-3 நாட்கள் தூக்கம் போச்சு. நம்ம என்ன படம் பண்ணுறோம், இப்படி ஒரு கருத்தையோ இப்படி ஒரு நடிகர்கள், அதாவது கிராமத்து மக்களையோ நடிக்க வைக்கிற ஒரு முயற்சியோ நம்ம பண்ணாமல் போயிட்டோமேன்னு எனக்குள்ள ஒரு நிறைய கேள்வி வந்தது. சினிமா தனம் இல்லாம யதார்த்தத்துக்கான உண்மையான அர்த்தம் என்னன்றது இந்த படத்தை பார்த்தா தான் புரியும். கண்டிப்பா இது எல்லாரும் இந்த படம் ஓடுங்க. இது ஒரு தொடக்கம் தான். இந்த தொடக்கத்தை ஏற்படுத்தின இந்த ஒரு 26 வயசு இயக்குனருக்கு என்னுடைய சல்யூட். ஒரு கார் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கார் எட்ஜில் போய் நிற்கிற மாதிரி. இங்கிலீஷ்காரங்களாம் நம்மளை பார்த்து சல்யூட் வைக்கணும். அந்த பக்கம் திறக்க முடியுதா பாரு. திறக்க முடியலடா. விசாலுக்கும் விக்ரமுக்கும் போட்டினாங்க. இந்த படத்துல ஒரு தெருக்கூத்தாடி ஒருத்தர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரையும் சேர்த்து 3 பேருக்கு போட்டி. யார் வெல்வார் வெங்காய விளக்கம். எத்தனையோ திரைப்பட மேதைகள் இந்தியாவில் இருக்காங்க. இவங்க யாரும் சாதிக்க முடியாத ஒரு 10 நிமிட பகுதிகள் இந்த படத்துல இருக்கு. இதுல ஒரு 20 நிமிஷ காட்சி இருக்கு. ஒரு அப்பா, ஒரு கலை கூத்தாடிக்கும் அவருடைய மகனுக்குமான வாழ்க்கை. மிரண்டு போயிட்டேன். ஒரு இயக்குனரா எனக்கு அந்த மாதிரி ஒரு படைப்பை நான் பண்ணலைன்னு தான் எனக்கு தோணுச்சு. சித்தாட கட்டிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா, அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. நானும் ஒரு தெருக்கூத்தாடிதான் ஐயா. சில படங்கள் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஒரு இயக்கம் இருக்கும். அடடா, இவ்வளோ அழகான விஷயம் நமக்கு தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ரொம்ப நல்ல ஒரு தலை சிறந்த படம் இது. எக்ஸ்ட்ராடினரியான ஃபில்ம். ரொம்ப அசந்துட்டேன். இதுக்கு மேலே நல்ல படம் எப்படி எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. வயசான அம்மாலாம் வந்திருக்கலாம், அதெல்லாம் நம்ம நடிக்க வச்செல்லாம் அப்படியெல்லாம் கொண்டாடவே முடியாது.
நாமளும் தறி போட்டு பெரிய முதலாளி ஆயிட்டோம்னு வையேன், பெருசா ஒரு மெத்த வீடு கட்டிக்கலாம். அப்புறம் மாப்பிள்ள அவங்க அப்பா வச்சிருக்கிற மாதிரி ஒரு பெரிய வண்டி வாங்கிக்கலாம். உங்ககிட்ட எத்தனை வாட்டி கிளை சொல்லிருப்பேன், இந்த சனி தூக்கிட்டு ஊர் தெரியாதுன்னு. இத்தனை வருஷமா கருமாந்திரத்தை வித்து எனக்கு பத்தடிக்கு மத்த கட்டி வச்சிருக்கா நீ. பார்க்குற பார்வையாளனுக்கு சுவாரஸ்யம் குறையாம ஒரு விறுவிறுப்பான திரைக்கதையில மக்கள் மொழியில மக்களே நடிச்சிருக்கிற படம் தான் இந்த வெங்காயம். இந்த படம் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு மைல்கல்னு சொல்லலாம். நான் கேக்குறத குர்றா வந்து விட்டுறேன். இந்த பிள்ளையோட அப்பாவையும் தம்பி திருப்பி குர்றா விடுறேன். உங்களால செத்து போன எங்க அம்மாவை திருப்பி குர்றா அவனை விடுறேன். இவனோட குடும்பத்தை திருப்பி குர்றா அவனை விடுறேன். எங்க சந்தோஷத்தை திருப்பி குர்றா விட்டுறேன். இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா வந்து தமிழ் சினிமா தமிழ் திரையுலகத்துல வந்து ஒரு அற்புதமான படத்தை பார்க்குற சந்தர்ப்பத்தை வந்து நீங்க இழந்துடுறீங்க. இந்த படம் நம்ம தாய் மாதிரி ஒரு குழந்தை மாதிரி நெஞ்சில வச்சு கொண்டாட வேண்டிய ஒரு படம். நாங்கெல்லாம் யாருமே பண்ணாத படம். இதை வந்து ஒரு ஹாலிவுட்ல ஒரு படம் பண்ணியிருந்தா இதுக்குன்னு ஒரு பெரிய கல்ட்டே கிரியேட் ஆயிருக்கும். ஒரு மிகச்சிறந்த படம், நேர்மையான படம், 100% நேர்மையான படம். ஸோ அதனால தான் இந்த படத்தை இப்போ நானே என்னுடைய பேனரில் சேரன் பெருமையுடன் வழங்கும், நிஜமாவே பெருமையோடு தான் இந்த படத்தை கொடுக்குறேன். இதில் வந்து ரஜினிகாந்த் கிடையாது, கமலஹாசன் கிடையாது, அஜித் கிடையாது, விஜய் கிடையாது, எல்லாருமே புதுசு. அவங்களோட உழைப்புக்கு நான் கொடுக்குற மரியாதை, இத்தனை வருஷம் நீங்கள் என்னை அங்கீகரித்து என்னோட படங்களை பார்த்து ஒரு நல்ல இயக்குனர் எனக்கு கொடுக்குற இடத்த நான் அதுக்கு பயன்படுத்துறேன். அதனால தான் நான் வந்து சேரன் பெருமையுடன் வழங்கும்னே போட்டிருக்கேன். நாம பணங்காசுல பிச்சைக்காரனா இருந்தாலும் பாசத்துல கோடீஸ்வரன்டா.